இந்த மாலையிலும் கர்த்தர் இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாம் எல்லாருமாக ஜெபத்தில் இருப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு இடைப்படட்டும், பேசட்டும், அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கட்டும். இது ஒரு வித்தியாசமான நேரமாக நமக்கு இருக்கட்டும். அப்படிதான் நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் அப்படியே இதை நடத்துவாராக. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது பயனுள்ள நேரமாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபத்திலேயே நம்ம வைத்துக் கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் இஸ் குட் ஆல் த டைம். அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். இந்த மாலை நேரத்திலும் அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த ஸ்லைடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஸ்லைடு தெரியுதா? கேக்குது இல்ல? நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தவர்களும் என்ற ஜெபத்தோடைய நம்ம இதை ஆரம்பிப்போம். அருமையான சிஸ்டர் அழகா ஜெபம் பண்ணாங்க. உண்மையாவே ஆண்டவர் இதை முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். நம்ம இதுல அமர்ந்திருந்து, ஏன்னா இது கொஞ்சம் கருகலான பகுதிகள். நம்ம வேதத்திலேயே கொஞ்சம் கடினமான பகுதிகளை தான் இப்ப நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நிறைய பேர் இதை அப்படியே தள்ளி விட்டுருவோம். நிறைய போதகர்களுக்கே இது தெரியாது. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் ஆழமா பார்க்கறது இல்லை. ஏன்னா இதுல கொஞ்சம் நமக்கு கஷ்டம், ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகுது. புரிந்து கொள்ள வேண்டியதும் நிறைய தேவையா இருக்கு. அதனாலதான் அமர்ந்திருந்து வேற டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வேதத்தை வைத்துக்கொண்டு நம்ம இதை கேட்டுக்கொண்டே இருந்தால் சரியாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு பார்க்க போறது கூட கொஞ்சம் கருகலான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். தயவுசெய்து என்னோட நீங்க பயணிக்கும்படியாக நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததை இந்த ஸ்லைட்ல நான் போட்டிருக்கிறேன். இப்போ வந்திருக்கிற ஸ்லைடை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய காரியங்கள் பார்த்துட்டோம். அதுல யூதாவின் ராஜாக்களை கடைசியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல முதல்ல சரித்திரம், பூகோளம் இதெல்லாம் அதாவது 2 எபிசோட் ஏற்கனவே முடிந்து விட்டது. இது 3வது எபிசோட்ல 3வது நாள் நம்ம இருக்கிறோம். இதுலயும் 2 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது நாள்ல இருக்கு. இன்னும் 2 நாள் தான் இருக்கிறது. நான் முடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்த ராஜாக்கள், யூதாவினுடைய ராஜாக்கள் மொத்தம் 20 பேர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்ப திரும்ப சொல்றேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. புதிதாக யாராவது இருக்கலாம், அதனால அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் 3 அரசர்கள் சமஸ்த இஸ்ரவேல் முழுவதும் இருந்த ராஜாக்கள். முதல்ல சவுல் ஆரம்பிக்கிறார், முதல் அரசர். அதுக்கப்புறம் தாவீது, அதுக்கப்புறம் சாலமோன். சாலமோனுக்கு பிறகு ரெகோபியாம் அவனுடைய மகன், சாலமோனுடைய மகன் பொறுப்பேற்கும் பொழுது 2ஆக பிரிகிறது. அது கரெக்டா 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1-2 ஆகிறது. அதான் 12. ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. சரி, அது பிரிந்த பிறகு வரக்கூடிய ராஜாக்கள், வடபகுதியிலே இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள், தெற்கு பகுதியில யூதா, பென்யமின். யூதா கோத்திரத்தினுடைய ராஜாக்களை குறித்து தான் கீழே சவுத், அது தெற்கு பகுதியில் இருக்கிற ராஜ்யம் யூதா, அதனுடைய ராஜாக்களை குறித்து தான் இப்போது நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க டிக் அடிச்சிருக்கிற எது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். கடைசியில யோயாக்கீன், அதெல்லாம் நம்ம முடிச்சோம். நேற்றைய தினத்துல வந்தவர்களுக்கு தெரியும். யோயாக்கீன் 37 வருஷம் சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை திரும்ப, அதான் கடைசியில நம்ம முடித்தது. ரெஸ்டரேஷன், காட் ஆஃப் ரெஸ்டரேஷன். ஆண்டவர் திரும்ப கட்டுகிறவர். அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. 37 வருஷம் ஜெயில இருந்தான்னா பாருங்களேன். அவன் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் இழந்து போனவன். அவன் ஒரு அடிமையா தான் அங்க இருந்தான். ஆனா அவனை திரும்பவும் ராஜாவாக்க 37 வருஷம் கழிச்சு ஆண்டவர் செய்ய முடிகிறது. ஆண்டவராலே முடியாதது ஒன்றுமில்லை என்கிற ஒரு வார்த்தையோட தான் நேற்று, நல்ல வாக்குத்தத்த வார்த்தையோட நேற்றைய தினத்துல நம்ம முடித்தோம். யோயாக்கீன். இதுல நம்ம பார்த்த அரசர்கள் எல்லாம் அந்த வரிசையில நான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இது நம்ம ஒரு மெமரி டிப்ஸ் என்று நான் ஏற்கனவே யூதா ராஜாக்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன். இந்த ரெட்ல இருக்கு பாருங்க, கீழே ரெட்ல இருக்கு யூதா கிங்ஸ் மெமரி டிப்ஸ் அப்படின்னு டிப்னு போட்டிருக்கிறேன். அந்த மெமரி டிப்ல நீங்க பாத்தீங்கன்னா RAAJ, JAAJ, AAJA, HEMA, ஹெமா, அப்புறம் 4JZ அப்படின்னு நம்ம முடிச்சிருக்கிறோம். அது என்னன்னு வந்தவங்களுக்கு தெரியும். ரெகோபியாம். ஃபர்ஸ்ட் கிங் ரெகோபியாம், லாஸ்ட் கிங் சிதேக்கியா. நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் இந்த சிதேக்கியா மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இடையில இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ரெகோபியாம் முடிஞ்ச உடனே அபியா, ஆசா, யோசபாத். இது வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், மனப்பாடம் பண்ணிக்குவோம். நான் தயவுசெய்து உங்களை மனப்பாடம் பண்ண கேட்கிறேன். என்னடா இது இந்த வயசுல போய் ஒரு இப்படி கேட்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். இந்த வயசுல தான் நம்ம அதிகமா மூளையை பயன்படுத்தினாதான் அந்த மூளை நல்லா இருக்கும், இல்லையா? இல்லாட்டி நிறைய பேருக்கு மறதி வந்துருது, அல்சீமர் டிசீஸ்ன்னு சொல்றாங்க, என்னென்னமோலாம் வருது. நம்ம அது வராம இருக்கணும்னா இந்த மாதிரி சில பயிற்சிகளை நம்ம மூளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நல்லதுதான். யூதாவின் ராஜாக்கள் ரெகோபியாம், அபியா, ஆசா, யோசபாத் ஜே வர்றதெல்லாம் யோல இருக்கும், அது தெரியும் உங்களுக்கு. இங்கிலீஷா ஜோசபாத். அப்போ யோசபாத்துடைய மகன் யோராம், நம்ம கேள்விப்பட்ட சில இன்சிடென்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு வரலாம்.
யோராம் தான் என்ன பண்றான், அவன் சகோதரர்கள் எல்லாம் கில் பண்றான், அது தெரியும். அவனுடைய அவன் ஏன் அப்படின்னா, அவன் கல்யாணம் பண்ண ஆள் அது மாதிரி அத்தாலியாள். அத்தாலியாள் யாருடைய மகள்னா, ஆகாப் இயேசபேலுடைய மகள். அவன் திருமணம் பண்ணதுனால கம்ப்ளீட் அழிவு. அதுக்கப்புறம் அவனுடைய மகன் அகசியா கொஞ்ச காலம் தான் இருந்தான். அப்புறம் அவன் இறந்த பிறகு அத்தாலியாள் யோராமுடைய மனைவி பொறுப்பெடுத்துக்கிறா. நான் ராணியா வந்து நான் நடத்துறேன்னு சொல்றா. அந்த நேரத்துல எல்லா தாவீதனுடைய வம்சத்துல இருந்தவங்க எல்லாரையும் அழிக்கிறான். ஒரே ஒரு பையன் தப்பிச்சிட்டான். அவன் தான் யோவாஸ். 8ஆம் நம்பர்ல வராரு பாருங்க, யோவாஸ். அவரு 7 வயது வரைக்கும் அவனை ஒழித்து வைத்து அவனை திருப்பி ராஜாவாக்குறார்கள். அப்புறம் அவனுக்கு பிறந்த அமத்சியா, உசியாவுக்கு இன்னொரு பேர் அசரியா. அதனாலதான் ஏ ஏ ஏ ஜே யோதாம். உசியாவுடைய மகன் யோதாம் ஒரு நல்ல ராஜா. அது யோதாமுக்கு பிறந்த ஆகாஸ் மிக மோசமான ராஜா, இருக்கிறதுல ஒஸ்ட் கிங் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற ஒஸ்ட் கிங்ல ஆகாஸை நம்ம குறிப்பிடுகிறோம். இதுதான் அந்த இது வந்துருச்சு. அப்புறம் ஹேமான் ஹெச்சின்றது எசேக்கியா. எசேக்கியா அதுக்கப்புறம் நமக்கு நல்லா தெரியும் மனாசே. 15 வருஷம் கூட்டி கொடுத்தார் எசேக்கியாவுக்கு ஆண்டவர். அந்த 15 வருஷத்துல பிறந்தவன் மனாசே. அவனும் மோசமான ராஜா, ஆனா பின்னால் அவன் மனம் திரும்பினான்றதையும் நேற்று பார்த்தோம். அந்த மனாசேனுடைய மகன் ஆமோன். அப்புறம் 4J நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். யோசியா நல்ல அரசன்ல ஆரம்பிச்சு அப்புறம் யோகாஸ், யோயாக்கீன் கீன்ல முடிஞ்சது. அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயுல ஆண்டவருடைய பிறப்புல நீங்க பாத்தீங்கன்னா யூதா ராஜாக்கள் எல்லாருடைய பேரும், இந்த நிறைய பேருடைய பேர் அதுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா அதுல 12ஆம் வசனம் வரைக்கும் இந்த ராஜாக்களுடைய பேரெல்லாம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா ஒருத்தருடைய பேர் மட்டும் இருக்காது. என்னன்னா சிதேக்கியா அல்ல. ஏன்னா சிதேக்கியாவுக்கு பிள்ளைகளே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அவனை உங்களுக்கு தெரியும், நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்னைக்கு பார்க்க போறது சிதேக்கியாவில தான் ஆரம்பிக்க போறோம். ஜெட்ல ஆரம்பிக்குது. அவருடைய பேர் வந்து ஜெட்ல ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன ஆல்பபெட் ஏபிசிடி கடைசியில ஜெட்ல முடியுது. அதே மாதிரி யூதா ராஜாக்களுடைய கடைசி ஜெட்ல முடிகிறது என்று சொன்னேன். சிதேக்கியாவை பற்றி நம்ம பார்ப்போம். அவனுக்கு பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போட்டாங்க. அது நம்ம பின்னால் நம்ம பார்ப்போம். சரி, அதனாலதான் அவர் வந்து இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுல அவர் மட்டும் தப்பிட்டார். ஒரு பாவம் பரிதாபமான ஒரு ராஜா அவர். ஏன்னா அவரும் தவறான வழியில போனதுனால ஆண்டவர் பாருங்க அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. நம்ம பின்னால் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இஸ்ரவேல் ராஜாக்களையும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு முன்னாலேயே இங்கேயே கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்து விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு மெமரி டிப்ஸ் நான் ரெடி பண்ணேன். இது நீங்க கொஞ்சம் அப்படியே மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொண்டால் நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஏன்னா இஸ்ரவேல் ராஜாக்கள் கொஞ்சம் கன்ஃபியூசிங், கொஞ்சம் நிறைய பேர் திரும்ப திரும்ப வர்றதை நீங்க பார்க்க முடியும். கொஞ்சம் அதுதான் நான் முதலே சொன்ன கொஞ்சம் கடினமான பகுதிக்குள்ளாக நம்ம போகிறோம். ஆனா நம்ம அமர்ந்திருந்து கேட்டா நல்லா தெரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த இஸ்ரேல் ராஜாக்களுடைய வரிசை இங்க நான் இந்த மெமரி டிப்னு ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன். கொஞ்சம் அதை பாருங்க. மெமரி டிப் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா, அது ஜேல ஆரம்பிக்குது. அதாவது எரோபியாம் தான் ஃபர்ஸ்ட் அரசன், கடைசியில ஓசையா. இந்த வரிசையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல எரோபியாம் 1 இருக்கும், கீழே கடைசியில பாத்தீங்கன்னா ஓசியான்னு சொல்லலாம், ஓசையான்னு சொல்லலாம். சரி, இது வந்து ஞாபகம் வைத்துக் கொள்வது, இது ஃபர்ஸ்டும் லாஸ்டும் எப்பவுமே நம்ம கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும். யூதாவுக்கு ரெகோபியாம் ஃபர்ஸ்ட், கடைசியில செதேக்கியா. அதே மாதிரி இஸ்ரவேல் ராஜாக்கள்ல இந்த 20 பேர்ல முதல் ராஜா எரோபியாம், கடைசி ராஜா ஹோசியா. இது மட்டும் தெரிந்து கட்டாயமா எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 2வது அரசன் யாருன்னா நாதாப். NBன்னு போட்டிருக்கேன். நாதாப் பீல முடியுது. அடுத்தவர் பாஷா. பி முடியுது, பீல ஆரம்பிக்குது பாஷா. அடுத்தவர் வந்து ஆலா. ஏலா என்று பைபிள்ல இருக்கிறது. அவருக்கு இன்னொரு பேர் ஆலா என்றும் ஹீப்ரூல ஆக்சுவலா ஆலான்னு தான் வருது. ஆலா என்றும் அதை நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ வந்து எதுல முடியுதோ, நாதாப் பீல முடியுது, அடுத்த ராஜா பாஷா, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பாஷா ஏல முடியுது, கடைசியில ஆலா அல்லது ஏலா. பைபிள்ல போட்டிருக்கிறது ஏலா. சரி, அதான் பிராக்கெட்ல ஈன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் 3 ராஜாக்கள் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க பாருங்க, ஜிம்ரி, திப்னி, ஓம்ரி. இங்கே மேல லிஸ்ட்லயும் போட்டிருக்கிறேன். சிப்ரி, ஓம்ரி, நடுவுல திப்னி நடுவுல வர்றாரு இல்லையா. சோ சிம்ரி, திப்னி, ஓம்ரி. ஊம்ரின்னு சொல்றது தமிழ்ல, நம்ம தமிழ் பைபிள்ல ஊம்ரின்னு என்று போட்டிருக்கு. ஊம்ரி இவர் முக்கியமான ராஜா. ஊம்ரியும் ஒரு முக்கியமான ராஜா. அது மட்டுமல்ல, அவருடைய மகன் தான் ஆகாப். ஆகாப் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு அரசன். ஏன்னா அவரு அங்கேயே நமக்கு டச் ஆகுறாரு அங்கங்க. ஆகாப், அதான் ஏ போட்டிருக்கு. ஆகாப் அகசியா, ஆகா, அகா
ஞாபகம் வச்சுக்கலாம். அகசியா, ஏ. ஸோ இப்போ இந்த வரிசையை கொஞ்சம் ஈஸியா அப்படியே ஞாபகம் வச்சுட்டே வந்துடலாம். இந்த 3 பேர் ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். சிம்ரி, திப்னி, ஒம்ரி, எல்லாம் ஐல முடியுது, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஆகாப், அகசியா. உம்ரியுடைய மகன் ஆகாப், அது நம்ம ஞாபகத்துல இருக்கணும். அப்புறம் ஆகாப், அகசியா. அப்புறம் 5 ஜெட், அது ஒரு வரிசை. 5 ஜே அங்க போட்டிருக்க பாருங்க. யோராம், ஜெகு, எகு, தமிழ்ல எகு, யோவகாஸ், யோவாஸ், அப்புறம் எரோபியாம். அதோட எரோபியாம் 2வது, நம்பர் 2, எரோபியாம் 2. அப்புறம் ஜெக்கரியா. அங்க நம்ம போன யூதா ராஜாக்கள்ல 4JZ முடிச்சோம். இங்க வந்து 5JZ வருது, நடுவுல வருது. இதானா நடுவுல வருது. அதுக்கப்புறம் எஸ்எம், ஷல்லூம், மெனேகாம். மெனஹேம் போட்டிருக்கு பைபிள்ல, மெனஹாம்னு சொல்லலாம். மெனேகாம், அது எம்எம். எஸ்எம்ன்றது ஷல்லூம், எம்எம் என்பது மெனஹாம். எம்ல முடியுது, திரும்பி எம்ல ஆரம்பிக்குது. நான் முடிகிற வார்த்தை எழுத்துல ஆரம்பிக்கிறதுனால அப்படி நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி, பெக்காகியா, பெக்கா. இவங்க 2 பேர் கடைசியில, பெக்காகியா, பெக்கா, கடைசியா ஹோசியா. இப்படிதான் நம்ம வரிசைய நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 20 பேரையும் திரும்ப திரும்ப நீங்க சொல்லி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல அது இருக்கும். அது மட்டும் இல்ல, நமக்குள்ள உள்ள போய் நம்ம படிக்க போறோம். படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த ஞாபகங்கள் அதிகமாக வரும். அதனால பயப்பட வேண்டாம். என்னடா ஒரேடியா பயமுறுத்துறாரு, இதெல்லாம் எப்படி நம்ம மனப்பாடம் பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ஈஸியா தான் இருக்கு. கொஞ்சம் திரும்ப திரும்ப நம்ம யோசித்து பார்த்தோம்னா அது நமக்கு மனதிலே ஆகிவிடும். ரொம்ப ஈஸி தான். முதல்ல இருந்து இந்த இஸ்ரவேல் ராஜாக்களையும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கொண்டே வந்தா, யூதாவின் ராஜாக்களையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த வரிசை நமக்கு நல்லா இருக்கும். நம்மளை தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லா இருக்கும். திரும்பி ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ராஜாக்களை, யூதா ராஜாக்கள் நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டோம். இப்போ இஸ்ரவேல் ராஜாக்களை சொன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எரோபியாம், நாதாப், அந்த பீல முடியுது. அடுத்தவர் பாஷா, பீல ஆரம்பிக்குது பாஷா. ஆல முடியுது அல்லா அல்லது ஏலா. சரிதானா? அப்புறம் ஜிம்ரி, திப்னி, ஓம்ரி. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஆகாப், ஆகா, அகசியா. அதே ஆகாலே ஆரம்பிக்கிற அகசியா, ஏ. அப்புறம் 5 ஜே ஜெட். அந்த 5 ஜேல ஃபர்ஸ்ட் யோராம், எகு, யோவகாஸ், யோவாஸ், எரோபியாம். எரோபியாம் 2. அவர் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தாரு, இப்போ எரோபியாம் 2. அப்புறம் ஜெக்கரியா. ஜெக்கரியா என்கிற ஒரு அரசனும் இருக்கிறார். அப்புறம் எஸ்எம், எம்எம், ஷல்லூம், அப்புறம் மெனஹேம், அப்புறம் பெக்காகியா, பெக்கா, கடைசியா ஓசியா. நானும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களையும் மனப்பாடம் பண்ண வைக்கிறேன். தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் திரும்ப திரும்ப நம்ம யோசித்து பார்த்தோம்னா இந்த மனப்பாடம் ஆயிரும். இந்த பைபிள் ஸ்டடி முடியும் பொழுது கட்டாயமா நம்ம எல்லாருமே இந்த 43 ராஜாக்களையும் பேரை கேட்டது மட்டுமல்ல, மனப்பாடமா செஞ்சு நம்ம வைக்க முடியும் என்று நான் நம்புறேன். கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம எல்லாம் நிறைய பேர் ஏஜ்டா இருக்கிறோம். ஏஜ்டு தான் நிறைய படிக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. இப்படி கற்றுக்கொள்வது நல்லது. எங்க சர்ச்சில் ஒருத்தர் 76 வயசு. அவர் இப்போ வந்து சங்கீதத்தை நான் ஒவ்வொரு முறையும் நான் ஒரு ஒரு அதிகாரம் மனப்பாடமா சொல்ல போறேன், சர்ச்சிலேயே சொல்ல போறேன்னு சொல்லி அவர் ஐயர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஏதோ மீட்டிங் வரும்போதெல்லாம் அவர் வந்து முன்னால நின்று, எத்தனையோ வயசு பெரியவர், ஆனா அவர் வந்து மனப்பாடமா சொல்றாரு, சொல்லி சொல்லி பழகுறார். அது நல்லது. அப்படி மனப்பாடம் பண்ணுவது நம்முடைய மூளைக்கு மிகவும் நல்லது. இந்த ஒருவேளை அது வசன மனப்பாடம் பண்றாரு. இப்போ இது வந்து நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் கிங்ஸ் மெமரி பண்ணி வைத்துக் கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். சரி, அடுத்தது இப்போதான் ஜிதேக்கியாவுக்கு நம்ம போறோம். ஜிதேக்கியாவில் ஜெட்ல ஆரம்பிக்குது. ஜிதேக்கியா என்றாலே அர்த்தம் என்னன்னா ஜஸ்டிஸ் ஆஃப் யாவே. யா என்று முடிகிற வார்த்தை எல்லாம், எல்லா பேரும் யாவே தான் மோஸ்ட்லி. எலியா, எலைஜா, எலிசா, இப்படி யால முடிகிறது. நிறைய பேர்கள் வந்து யாவே என்கிறதுல தான் முடிகிறது. ஜிதேக்கியா என்றால் ஜஸ்டிஸ், ஆண்டவரோட ஜட்ஜ்மெண்ட். கடைசியில இதுதான் கடைசி ராஜா, யூதா ராஜாக்கள்ல கடைசி ராஜா ஜிதேக்கியா. இவர்ல முடிகிறது என்ன? ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் விழுந்து விட்டது. இதுவரைக்கும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், சொல்லி சொல்லி பார்த்தாரு இல்ல. நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து அவங்களுக்கு நிறைய நேரம் அவங்களை எச்சரித்து கொண்டே இருந்தாங்க, ஆனா அவங்க கேட்கல. இப்போ கடைசியில ஜட்ஜ்மெண்ட் ஃபால்ஸ் ஆன் தேம். அதான் ஜிதேக்கியா, ஜஸ்டிஸ் வந்து விடுகிறது. இவரை பற்றி எங்கெல்லாம் பார்க்கிறோன்னு 2 நாளாகமத்துல கடைசி அதிகாரம் 36வது அதிகாரம், அதே மாதிரி 2 ராஜாக்கள்ல 24ஆம் அதிகாரம், அதுல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். எரேமியாவில் அதிகமாக வருது. எரேமியா வந்து அந்த காலத்துல தான் அவர் புலம்பி புலம்பி அழுறாரு. அந்த சிதேக்கியா காலத்துல தான் அழிவு, பயங்கர அழிவு. பாபிலோன் ராஜா எல்லாம் வந்து நேபுகாத் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான், எல்லாத்தையும் அழிக்கிறான், நெருப்பை கொளுத்துறான். பார்த்து கொண்டு அழுது புலம்புகிற ஒரு நேரம். அதான் ஜெரேமியாவுடைய புலம்பல் கூட நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த காலகட்டம் தான் இது.
அப்படி அழுது கொண்டு இருக்கிற ஒரு காலம், அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒரு காலம். என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சேன்னு. ஆனா ஆண்டவர் திரும்பவும் கட்ட வைத்தார்ல. ஹalleluya. செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா அவங்க வந்து திரும்பவும் கட்டினார்கள். அது நமக்கு தெரியும். சரி, இப்போதைக்கு இதை நம்ம பார்க்கிறோம். இந்த சிதேக்கியாவுக்கு இன்னொரு பெயர் வந்து மத்தானியா. அது வந்து 2 ராஜாக்கள் 24:17 இருக்கிறது. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 24:17. அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான். வெரி குட். சிதேக்கியா என்று மறுபெயரிட்டார். பாருங்க, இந்த ராஜாக்கள் வேறு பேரை கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப, அதே மாதிரி தான் தானியேலுக்கு எல்லாம் பேரை கொடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்க வேற பேர் கொடுக்குறாங்க. ஈவன் யோயாக்கீன், முந்தின அரசன், அவனுக்கு கூட அவர் தான் பெயர் கொடுக்கிறார். யோயாக்கீமு கூட பெயர் கொடுக்கிறார். எலியாக்கீம் என்று இருந்தவன் அவன் யோயாக்கீம் என்று அவருக்கு பெயர் கொடுக்கிறார். அப்படி பெயர் கொடுக்கிறாங்க. இவனுக்கு மத்தானியா என்றவன சிதேக்கியா என்று பேரு. அவன் மாத்திரம், அது பாருங்க கடவுள் சித்தம் கரெக்டா வருது. ஜஸ்டிஸ் ஆஃப் யாவே, ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் வருகிறது என்று அந்த ராஜாவே சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிதேக்கியாவுடைய தந்தை நமக்கு தெரியும், யோசியா. இது வந்து எப்படி புரியலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சிறிய தகப்பன் என்று போடப்பட்டு இருக்கிறது. அந்த 24:17 வருது. யோயாக்கீன் அவனை எடுத்துட்டு இப்போ சிதேக்கியாவை ராஜாவாக மாற்றுகிறார்கள். அவனுடைய சிறிய தகப்பன் அப்படின்னு வருது. அப்போ யோயாக்கீன் யாரு? யோயாக்கீம் உடைய மகன். அதே மாதிரி இது எப்படி வருகிறது என்பதை நம்ம அடுத்த ஸ்லைட்ல கூட நான் போட்டு வச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோசியாவுடைய பிள்ளைகள் தான் இவங்க எல்லாம். யோவகாஸ், யோயாக்கீம், சிதேக்கியா. யோயாக்கீமுடைய மகன் தான் யோயாக்கீன். ஆனா யோயாக்கீனை பிடிச்சிட்டாங்க, போயிட்டான். இப்போ சிதேக்கியாவை ராஜாவாக மாற்றுகிறார்கள். முதல்ல யோவகாஸ். ஆனா ஆக்சுவலா யோவகாஸ் வந்து இளைஞன் தான். அவனை தான் ஃபர்ஸ்ட் ராஜாவாக்குறாங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அவன் எதிர்க்கிறான். அது மட்டும் இல்ல, ராஜா யோயாக்கீமை கொண்டு வர்றாரு, அவனும் எதிர்க்கிறான். கடைசியில அவர் என்ன பண்றாரு? சிதேக்கியாவை ராஜாவாக மாற்றுகிறார். யோயாக்கீனுக்கு அப்புறம் இவர் சிதேக்கியாவை ராஜாவாக மாற்றுகிறார். இது நமக்கு தெரிந்த ஒரு இதுதான். சோ எல்லாமே யோசியாவுடைய பிள்ளைகள் தான். இந்த 3 பேர், சிதேக்கியாவும் சரி, யோவகாசும் சரி, இவங்க எல்லாமே யோசியாவுடைய பிள்ளைகள். யோசியாவுடைய பேரன் தான் யோயாக்கீன். கடைசியாக இந்த சிதேக்கியாவுக்கு முன்னால இருந்தான். ஆனா அவன் போன பிறகு அவனை வச்சுட்டு சிதேக்கியாவை கொண்டு வர்றாங்க. ஏன்னா அவனை சிறைப்படுத்திட்டு, ஏன்னா அவன் சரியா இல்லைன்னு. இப்போ இவனும் என்ன பண்றான்னா நேபுகாத்நேச்சாரை எதிர்க்கிறான். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜாக்கள் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது. எல்லாத்துலயும் ஆண்டவருடைய சித்தம் நடந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுதான் இங்க நடக்கிறது. இந்த இந்த சிதேக்கியாவை பற்றி இன்னொரு ஒரு இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ESV ஆங்கில மொழிபெயர்ப்புல சகோதரன் போட்டிருக்கு. அது சில பேர் கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது கார்டியன் என்ற அர்த்தமா. அவன் தான் கார்டியன், சின்ன தகப்பன் இல்லையா? அப்போ இருந்ததுல அவன் தான் அப்பா. அப்போ அவனை தான் ராஜாவாக மாற்றுகிறார்கள். அதனால அது கார்டியன் என்ற அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அதை நம்ம தெரிந்து கொள்வது நல்லதா இருக்கும். இப்போ இந்த சிதேக்கியாவை ராஜாவாக்கி நேபுகாத்நேச்சார் நடிச்சா நல்லா இருக்கும்னு. ஆனா அவனும் என்ன பண்றான்? நேபுகாத்நேச்சாருக்கு நம்பிக்கை துரோகம் பண்றான். அவன் எதிர்க்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளாகமம் 36:13 வாசிக்கலாம். 2 நாளாகமம் 36 மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாத படிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். பாருங்க, தன் கழுத்தை அழுத்தமாக்கி இருதயத்தை கடினப்படுத்தினான். எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை பாருங்க. அந்த நேரத்துலதான் எரேமியா நிறைய தடவை போறாரு. எரேமியா வந்து சிறைச்சாலையில இருக்கிறார். இப்ப சிறைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை. அவரை இந்த சிதேக்கியா சிறைச்சாலையில போட்ட, என்ன வந்து இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிற, போ ஜெயில போடுற அப்படின்னு சொல்லி ஜெயில இருக்கிறாரு எரேமியா. நல்லது சொன்னா கேட்காத ஒரு அரசன் கழுத்தை அழுத்தமாக்கி இருதயத்தை கடினப்படுத்தினான். அருமையான தேவ பிள்ளைகளை, நிறைய நேரம் நம்ம கூட ஏனோ அவனை நம்ம நினைக்கிறோம், நம்முடைய இருதயம் கூட சில நேரங்களில் உணர்வற்று போய் விடுகிறது. சில தவறுகளை செய்கிறோம், சென்சிட்டிவா இருக்க மாட்டேங்கிறோம். இல்ல, சென்சிட்டிவிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உணர்வு நம்ம ஈஸியா செய்யறோம் சில விஷயங்கள். ஏன்னா பழக்கமாயிருது. பொய் பேசுறது சிலருக்கு பழக்கமாகி விடுது. இன்னொருத்தரை பத்தி கோல் சொல்றது பழக்கமாகி விடுறது. போட்டு கொடுக்கறதுன்றாங்க இல்லையா? இது சும்மா பழக்கமாகி விடுது. இல்லாத இன்னொருத்தரை குறித்து தவறாக பேசிக்கொண்டிருப்பது, காசிப்பிங் இஸ் பிகமிங் a habit. இது எல்லாமே தவறு என்பதை நாம் எப்படி
விட்டு விடுகிறோம்னா போக போக என்ன ஆயிடுதுன்னா இருதயம் கடினமாகி விடுகிறது. அது தப்பு மாதிரியே நமக்கு தெரியல. நம்ம தாராளமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா சொல்லி சொல்லியும் அவன் தன் கழுத்தை அழுத்தமாக்கி இருதயத்தை கடினப்படுத்தினான். அதுக்கு வந்தது விளைவு பயங்கரமான விளைவு இல்ல, சாதாரணமான விளைவு இல்லைங்க. கீழே பாருங்க, இந்த பச்சை கலர்ல ஒண்ணு போட்டிருக்கேன். நேபுகாத் நேச்சார் சிதேக்கியாவின் பிள்ளைகளை அவன் கண் எதிரில் கொன்று. இந்த எரேமியா 22:30 தீர்க்க தரிசனம் இருக்கிறது. எரேமியா சொல்றான், நீ உன்னுடைய பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, ராஜாவா வர முடியாது. வாசிங்களேன், எரேமியா 22:30 வாசிங்களேன். யாராவது ஒருத்தர் இந்த வாசிங்க. புருஷன் சந்தானமற்றவன், ம், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் போதும். விதத்தில் ஆ, அவன் வித்தில் வித்தில் ஒருவனாக ஆ, ஒருவனாவது வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறதில்லை என்று கர்த்தர் ம், சொல்லுகிறார். ராஜா இருக்கிறது இல்லை. ஏன்னா சிதேக்கியாவுக்கு பின்னால ராஜா வர முடியாது, அவனுடைய பிள்ளைகள் வர முடியாது என்று சொல்லி இ- எரேமியா முன்னாலேயே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அது அப்படியே நடக்கிறது. பரிதாபம் பாருங்க. அவனுடைய கடைசி பார்வை, அவன் கண்ணு போயிடுது, கண்ணை பிடுங்கிடுறாங்க, கண்களை பிடுங்கப்படுகிறான். அந்த கண்களில் கடைசியா அவன் பார்த்தது அவனுடைய பிள்ளைகள் சாவு இல்ல. அவ்வளவு பரிதாபம். ஒரு அந்த காட்சி அவனால மறந்திருக்கவே முடியாது. அந்த காட்சி அப்படியே மனசுக்குள்ளே இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் ஃபால்ஸ் இல்ல, ஒரு ஜட்ஜ்மெண்ட் மேல விழும் பொழுது எவ்வளவு பயங்கரம் இல்ல. துணிகரமாக பாவம் செய்யும் பொழுது கழுத்தை அழுத்தமாக்கி கடினப்படுத்தி கொண்டு தொடர்ந்து நான் இப்படிதான் இருப்பேன். நிறைய பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எரேமியாவின் ஆலோசனையை, எச்சரிப்பை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அங்க போட்டிருக்கு, நிறைய 2-3 இடத்துல வருது, சொல்லிட்டே போலாம் இல்ல. இந்த லெஃப்ட் சைட்ல கடைசியில போட்டிருக்க எரேமியாவின் ஆலோசனையை சிதேக்கியா ஏற்கவில்லை. எரேமியா 38:17-18 வாசிக்கிறோம். அதே 37:2 வாசிக்கிறோம். யாருமே கேட்கலையா. அவன் மட்டுமல்ல, அங்க இருந்தவங்க யாருமே. எரேமியா 37:2 வாசிங்களேன். 37:2. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன ம், வார்த்தைகளுக்கு ம். அவனாகிலும் அவனுடைய ஊழியக்காரராகிலும் தேசத்தின் ஜனங்களாகிலும் செவி கொடுக்கவில்லை. யாருமே கேட்கல, யாருமே கேட்கல. இன்னைக்கு கூட பிரசங்கங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குதுங்க. எவ்வளவு எவ்வளவு பிரசங்கங்கள், எவ்வளவு டிவியில எவ்வளவு செய்திகள். ஆனா கேட்கறது மாதிரி என் ஜனங்கள் கேட்கிற மாதிரி உட்கார்றாங்க. ஆனா யாருமே மாறவே இல்லையே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொன்ன மாதிரி நாம நிறைய பேரு கெட்ட விஷயங்கள்ல மாறாதவர்களா இருந்து கொண்டே இருக்கிறோம். அப்படியே இருந்துக்கிறோம். என்னதான் பிரசங்கம் வந்தாலும் நான் அப்படியே தான் இருப்பேன். பாருங்க, அதனாலதான் வந்த விளைவுகள் எவ்வளவு பரிதாபம், பரிதாபம். அந்த நேரத்துல சிறைப்படுத்தப்பட்டு இழுத்து கொண்டு போகிறார்கள். நிறைய வேத வல்லுநர்கள் நிர்வாணப்படுத்தி இழுத்து கொள்ளப்பட்டார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. அவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலை. ஏன் வரணும், ஏன் வரணும்? இது அழிவு இல்ல, நாமே வரவழைத்துக் கொள்ளுகிற அழிவு. இந்த சிதேக்கியா சிதேக்கியா மட்டும் இல்ல, அதுக்கு முன்னால இருந்தே இந்த ஒரு அழிவின் பாதை அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அதான் பாடங்கள்ல பார்க்கிறோம். ஒரே நாளில் எருசலேம் யூதா விழவில்லை, பல தருணங்கள் கொடுக்கப்பட்டது. எவ்வளவோ சொன்னாங்க, கேட்கல. சிதேக்கியாவின் காலத்துல எரேமியா. ஆனா எரேமியா பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசி எரேமியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா அந்த காலகட்டத்திலே அவன் நம்பிக்கை வைக்கிறான் பாருங்க. அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த நேரத்துல ஒரு நிலத்தை வாங்குறான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நிகழ்ச்சியில அந்த எரேமியா 32:6-25 வரைக்கும் இருக்கிற அந்த பகுதியில வருது. அவர் ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று நான் திரும்ப கட்டுவேன், திரும்ப கட்டுவேன், பயப்படாத, நீ வாங்கு என்று சொல்லி ஒரு நிலத்தை வாங்க ஆண்டவர் சொல்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கேட்கிறாரு. அவருடைய சொந்தக்காரர்ல ஒருத்தர் நிலம் இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கிறார். அதுதான் பாருங்க ஆண்டவருடைய சித்தம் நடக்கிறது. நல்லா கவனிங்க. சிலர் ஆண்டவருடைய சித்தத்துக்காக நம்ம என்ன செய்யணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாம இருக்கிறோம். இங்க பாருங்க, அழகா வருது. எரேமியா 32:8 வாசிங்களேன். எரேமியா 32:8. அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேல் கர்த்தருடைய வார்த்தையின்படியே காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்திற்கு வந்து பென்யமீன் ம், கரெக்ட் தான். 32:8 தானே? 32:8 தான் கரெக்ட். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்துக்கு வந்து பென்யமீன் நாட்டு ஆனதோத்தில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும் சுதந்திர பாத்தியம் உமக்குண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன்.
பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்று ஏற்கனவே வந்துச்சு. கரெக்டா அந்த நேரத்துல சூழ்நிலையும் சரியா வருது. வந்து கேட்கிறான், என்னுடைய நிலத்தை வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்ற ஒரு நேரம் வருது. அதான் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்றதுல கரெக்டா சமயம் வாய்க்கிறது. அப்போ இந்த எரேமியா வாங்கி வைக்கிறார். இது எப்படி இந்த நேரத்துல போய் வாங்குற? எல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறதே, எல்லாமே போகுதே. இல்லை, எனக்கு திரும்பி வரும் என்ன நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. அது அங்க இருக்கிறவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறதற்கு ஒரு நல்ல ஒரு காரியமாக இருந்தது நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான நண்பர்களே, எந்த அழிவுகள் இருந்தாலும் எந்த விதமான சூழ்நிலையிலையும் விசுவாசி என்னன்னா, நெகட்டிவ் சிச்சுவேஷன் பாசிட்டிவ் ஆக்ஷன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகட்டிவ் சிச்சுவேஷன் பாசிட்டிவ் ஆக்ஷன். சூழ்நிலை எல்லாம் நெகட்டிவா இருக்கு. எல்லாம் பலவீனங்கள் நிறைய இருக்குது. என்ன நடக்கும், எப்படி செய்ய போறேன்னு தெரியல, நான் தனிமையா இருக்கிறேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல, பல கேள்விகளோட இங்க யாராவது உட்கார்ந்துட்டு இருக்கலாம். நெகட்டிவ் சிச்சுவேஷன் பாசிட்டிவ் ஆக்ஷன். இதுதான் இங்க நமக்கு இந்த எரேமியா சொல்லி கொடுக்கிற, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிதேக்கியா என்னதான் நடந்தாலும் அவன் மாறவே இல்லை. அதனால அவனுக்கு வந்தது அழிவு. இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம இஸ்ரவேல் ராஜாக்களை பார்க்க போகிறோம். சிதேக்கியாவுடைய முடிவு நம்ம பார்த்துட்டோம். இப்போ எரோபியாம்ல ஆரம்பிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்ரவேல் ராஜாக்கள் எரோபியாம்ல ஆரம்பிக்கிறார். அதான் ஃபர்ஸ்ட் எரோபியாம். எரோபியாம் யாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அவனுடைய பேர்லயே வருது, மக்கள் எதிர்ப்பாளன். அவன் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஃபிகர் இல்ல. அவன் என்ன பண்றான், அவன் சாலமோனுடைய மகன் கிடையாது. சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம். ஆனா இவன் அங்கே கொஞ்சம் பேரை எதிர்ப்புக்கு ஏற்படுத்துகிறான். அவன் இஸ்ரவேல் மக்களை ஆயத்தம் பண்ணுகிறான். இது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான். இது உங்களுக்கு தெரியாதது கிடையாது. அவன் அரியணை வயது 22 வயசுல வர்றான். 21 வருஷம் அவன் அரசாட்சி செய்கிறான். அந்த எந்த இயர்ல பண்ணான் அப்படின்லாம் இங்க நம்ம போட்டிருக்கிறோம். இவனுடைய தந்தை பேர் நேபாத். நேபாத் என்பவர் ஒருவேளை ரொம்ப மதிப்பு மரியாதை உள்ளவராக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ஏன்னா அடிக்கடி நேபாத்தின் மகன் என்று சொல்லி 21 முறை வருகிறது. எரோபியாமுடைய பேர் வரும் பொழுதுலாம் நேபாத்தின் மகன். ஆனா அதே நேரம் அவனுடைய தாயினுடைய பேர் செருகால் என்றால் தொழுநோய் என்ற அர்த்தமா, தனிமை என்ற அர்த்தம். அவங்க விதவையாக இருந்தார்கள் என்றும் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பேக்ரவுண்ட், ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். ஆனா ஆண்டவர் அவனுக்கும் ஒரு சான்ஸை கொடுக்கிறார். அவனும் ஒரு ராஜாவாகிறதுக்கு. முதல்ல அவன் தப்பி ஓடுறான். அரசனுக்கு விரோதமா கையெடுத்தான் என்று இருக்குது. அப்போ என்ன பண்றான், ஓடி போறான், எகிப்துக்கு ஓடுறான். எகிப்துல இருந்து திரும்பி ஒரு சான்ஸ்க்கு வரும்போது திரும்பி வர்றான். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். அந்த 1 ராஜாக்கள்ல வருது இது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அவன் தன்னுடைய அரசனுக்கு விரோதமா கையெடுக்கிறான். அப்புறம் எகிப்துக்கு ஓடி போறான். 11:40 வருகிறது. பயந்து ஓடி போறான். அப்புறம் திரும்பி இப்போ வர்றான். அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. ஏன்னா அவனுக்கு பின்னால ஒரு கூட்டம் இஸ்ரவேல் மக்கள் 10 கோத்திரங்களும் அவனுக்கு பின்னாலே சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த நேரத்துல ரெகோபியாம் தவறு செய்கிறான். என்ன பண்றான், ரெகோபியாம் அந்த வரிகளை அதிகப்படுத்துகிறான். நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்றான். எல்லாம் வந்து கேட்கிறாங்க, கெஞ்சுறாங்க. பெரியவர்கள், முதியவர்கள் அவனுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. வேண்டாம், அப்படி செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. இல்ல நான் அப்படிதான் செய்வேன்னு சொன்ன உடனே அங்கே ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. அந்த வடக்கு ராஜ்யத்துக்கு ஒரு தலைவனாக இந்த எரோபியாமுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. அவன் வர்றான் பாருங்க. ஆனா அவன் அந்த நல்ல சான்ஸை அவன் பயன்படுத்தினானா என்றால் பயன்படுத்தவே இல்லை. இந்த லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல அவனுடைய சரித்திரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த எந்தெந்த வேத வசனங்கள்ல இருக்கிறது என்று இங்க போடப்பட்டிருக்கிறது. அரசனாகிறான். நல்ல ஒரு அருமையான பாயிண்ட் 12:20 வருகிறது. 1 ராஜாக்கள் 12:20. யாராவது ஒருத்தர் வாசிங்கள. 1 ராஜாக்கள் 12:20. எரோபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே என்று வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. பாருங்க, யூதா கோத்திரம் மட்டும் அந்த சைடு போனாங்க. மீதி எல்லாரும் இவன் பின்னால வந்துட்டாங்க. ராஜாவானா எப்படி இருந்தா, ஒண்ணுமே இல்ல, ஓடி போனவன், எகிப்துக்கு ஓடினவன், இப்போ வந்து ராஜாவானானே, நல்லா இருந்திருக்கலாம். ஆனா அவன் செய்தது என்னன்னா, கன்றுக்குட்டி தெய்வங்களை ஏற்படுத்துறான். ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. அந்த 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வருகிறது. அவன் கன்றுக்குட்டிகளை ஏற்படுத்துகிறான். 2 இடத்துல வைக்கிறான். ஏன்னா நீங்க உங்களுக்கு வசதியா இருக்கட்டும், நீங்க எதுக்கு தேவாலயம் வரைக்கும் போகணும், எருசலேம் வரைக்கும் போக வேண்டாம், அங்க போக வேண்டாம், இங்கேயே நீங்க உங்க தெய்வத்தை கொண்டாடலாம். இதுதான் உங்களை ரட்சித்து கொண்டு வந்த தெய்வம் என்று அவன் சொல்றதையும் நம்ம பார்க்கணும். என்ன ஒரு பரிதாபம் பாருங்க. அது 1 ராஜாக்கள் 12:28 வருது. கொஞ்சம் வாசிங்களேன். ஆகையால் ராஜாவானவன்
யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். பாருங்க, பெத்தேல் தான் இரண்டா உங்களுக்கு வசதியான இடம். நீங்க எங்கேயும் ரொம்ப ஓடி போக வேண்டாம், இங்கே வாங்க. வசதி, நிறைய வசதிகளை ஏற்படுத்தினாலே பிரச்சனை தான் இல்ல. வசதிகளை ஏற்படுத்தி, அதுவும் என்ன சொல்றான், இதுதான் உங்களை கொண்டு வந்த தெய்வம். என்ன பரிதாபமான ஒரு நிலை பாருங்க. ஆவிக்குரிய வீழ்ச்சி. இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா? இதன் தெய்வத்தை அறிந்தவர்கள், யாவேயாலே நன்றாக அறிந்தவர்கள், அவரால் தான் வந்தவர்கள், எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர் ஆண்டவர் என்று அறிந்தவர்கள், சரித்திரம் தெரிந்தவர்கள். ஆனா எல்லாத்தையும் விட்டு வீழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அவர்கள் யாரோட சேர்ந்துட்டாங்கன்னா, அந்த புற மதத்து மக்களோடு அவர்கள் சேர்ந்து வாழ்ந்ததுனால அந்த அவர்களுடைய அந்த அந்த எண்ணங்கள் வந்து விட்டது. விக்கிரகத்தை வச்சுதான் தொழுகை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் வந்து விட்டது. எவ்வளவு ஆவிக்குரிய பெரிய வீழ்ச்சி. எவ்வளவோ தீர்க்கதரிசிகள் பேசியும் கேட்காத ஒரு நிகழ்ச்சி இல்ல. கேட்காம இல்ல. அபியா என்கிற இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவனுக்கு நிறைய பேர் அவனை கடிந்து கொள்றாங்க. தேவ மனிதன், பேர் இல்லாத ஒருவன் வந்து அவனை கடிந்து கொள்றான். வேணாம், நீ செய்யாத. ஆனா அவன் செய்யறான். அதுல இப்படி திரும்ப திரும்ப நம்ம நிறைய பாருங்க, கடிந்து கொள்ளும் பொழுது கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும். கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, யெரொபெயாம் செய்த பாவம் தொடர்ந்து இந்த ஹிஸ்டரி ஃபுல்லா யெரொபெயாமின் பாவம் என்று 13 முறை வருகிறது என்று இதுல போடப்பட்டிருக்கிறது. 13 முறை அது வருகிறது. யெரொபெயாம் இல்ல, இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் என்று அவனுக்கு பெயர் வந்து விட்டது. எல்லாரையும் பாவம் செய்ய பண்ணினான். லீடர்ஷிப் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். பாவம் செய்ய பண்ணினான். விழுந்து போனது. இந்த ஸ்டார்ட் மோசமாயிடுச்சு. இஸ்ரவேல் ராஜாக்கள்ல ஸ்டார்ட்டே மோசமாயிடுச்சு. இப்ப நாதாபுக்கு வரும். இந்த நாதாப் அடுத்த ஆள், அவனுடைய மகன். இந்த இது நீங்க நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த டைனாஸ்டி என்று ஒன்று இருக்கிறது, வம்ச அரசு என்று இருக்கிறது. முதல் வம்ச அரசு யெரொபெயாமுடைய வம்ச அரசு. அதான் வம்ச அரசுனா அப்பா பையன் இருக்கக்கூடியது. இஸ்ரவேல்ல வந்து அப்படி இல்லை. யூதா கோத்திரம், யூதா அரசன் எல்லாம் ஒரே கோத்திரம் தான் மோஸ்ட்லி. அத்தாலியாவல் தவிர எல்லாம் தாவீதின் கோத்திரம், யூதா கோத்திரம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மாறி மாறி வரும். அதனால நம்ம வம்ச அரசுகள் ஒரு 5 வம்ச அரசுகள் இருக்கிறது. இதுல முதல் வம்ச அரசு யெரொபெயாம் 1 அண்ட் நாதாப். இவங்க 2 பேரும் அப்பா பையன். அப்பையன் வந்து நாதாப். இவனுக்கு பேரு நிர்விசாரம் அர்த்தம். நாதாப்னாலே அர்த்தம் நிர்விசாரம். பாருங்க, ஒரு ஒரு கவலைப்படாத ஒரு சூழ்நிலை. இவன் ஆட்சி காலத்துல யாரு யூதால அரசாட்சி பண்ணாங்கன்னா ஆசா ஒரு ராஜா தான் அங்க இருக்கிறான். இங்க 5 ராஜாக்கள் வந்துடுறாங்க. இஸ்ரவேல்ல வடபகுதியில 5 ராஜாக்கள் வந்துடுறாங்க. யூதாவுல தெற்கு பகுதியில ஆசா ராஜ்யம் பண்ணி கொண்டு இருக்க அதே நாட்கள்ல 5 ராஜாக்கள் இஸ்ரவேல்ல வந்துடுறாங்க. அதுல ஒரு ஆள் தான் நாதாப். இது ஃபர்ஸ்ட். இனிமே வரப்போறவங்களும் அதே ஆசா அங்க இருக்கிறான், இவங்க ஆயிடுறாங்க. அப்படிதான் ஆகிக்கிட்டு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நாதாபின் முதன்மை பண்பு எதை பற்றி அக்கறை கொள்ளாத நிர்விசார். ஜஸ்ட் லைக் தட். ஏதோ ஒண்ணு அப்படியே வாழ்றது. என்ன ஆச்சு? நாதா பெலிஸ்தருடைய யுத்தத்துக்கு சென்ற போது பாஷா அவரை கொன்றார். அப்போ அடுத்தவன் பாஷா தான் ராஜா ஆகிறான். அவன் என்ன பண்றான், இவனை கொன்று ராஜாவாகிறான். இந்த இஸ்ரவேல் இதுல நிறைய இது மாதிரி ஆகும் பாருங்க. அந்த யூதாவில் அந்த மாதிரி நிறைய இல்லை. ஆனா இங்க கொன்று, நாதாபை கொன்று பாஷா ராஜாவாக மாறுகிறத நம்ம வசனங்கள்ல வாசிக்கிறோம். நாதா இதுலதான் இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இதுல இந்த பாஷா ஆனானே அவன் நல்லா இருந்தானா அப்படின்னா பாஷா அடுத்து நம்ம பார்க்க போறோம். அவரும் சரி கிடையாது. அப்போ இஸ்ரவேல் ராஜாக்கள் ஒருத்தர் கூட நல்ல ராஜா என்று இல்லவே இல்லை. எல்லாருமே போக போக மோசமாகிக்கிட்டே வருது. அப்படிதான் போய்கிட்டே இருக்கிறது. 1 ராஜாக்கள் 15:29 யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 ராஜாக்கள் 15:29. யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. பாருங்க, பாஷா வந்து யெரொபெயாம் இருந்த அடுத்தது பாஷா இருக்குது, எல்லாரையும் அழிச்சு போடுறான். அப்ப நாதாபும் அழிகிறான், மற்ற எல்லாரும். பாஷா என்கிற ஃபேமிலியே இல்லாதபடி. ஏன்னா அது அகியா சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறு. இந்த பகுதியில் நம்ம நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறத பார்க்கிறோம். இதுல நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, பெற்றோர்களின் வாழ்க்கை பிள்ளைகள் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. அப்பா யெரொபெயாம்
பையன் நாதாப். எவ்வளவு மோசமா போகுது பாருங்க. இப்போ தேவனின் வார்த்தை நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. சொல்றாரு, நீ பண்ணனா அவ்வளவுதான். ஆனா அழியிறாங்க. சொல்ல 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 அப்படியே அவர்கள் செய்து அழிந்து போகிறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நண்பர்களே, நம்ம இத எதுக்கு இந்த 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 பகுதியில நம்ம பார்க்கிறோம்னா, இன்னைக்கும் அது மாதிரி நடந்து கொண்டே இருக்கிறது. அழிவுக்கு நேராய் மக்கள் போய்க்கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, இதே மாதிரி தான் அழிவுகள் நடந்து கொண்டே இருக்குது நம்ம சூழல். ஆனா நம்ம ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோமே. ஜெபிக்க ஆட்களை எழுப்பு என்றுதான் இன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார். ஜெபிக்கிறதற்கு ஆட்கள் தேவை. எவ்வளவு இதே மாதிரி தான் போயிட்டே இருக்குது. இப்ப அடுத்தது பாஷா. அவனை கொன்று இவன் பாஷா ஆரம்பிக்கிறான். இவன் ஒரு ஒரு வம்சாரசு. பாஷாவும் ஒரு வம்சாரசு. இவனுடைய பையன் அடுத்தது வருவான். இது ஏலா என்பது அவனுடைய பையன். நம்ம பார்க்க போறோம். இப்போ பாஷா என்பவன் ராஜாவாகிறான். இவன் எப்படி ஆகிறான்? அடுத்தவனை கொன்றுதான் இவன் ராஜாவாகிறான். அதனால இவன் நல்லா தப்பிச்சிருவானான்னு பார்த்தா இவன் ராஜ்யம் என்ன ஆயிருதுன்னா முழுவதும் அழிக்கப்பட்டது. இங்க பாருங்க, இங்க போட்டிருக்கோம் பாருங்க. பாஷாவின் குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டது. தீர்க்க தரிசனம் தெய்வ பழி வாங்குதலும் நிறைவேறியது. கிளீனா சொல்லுது. 1 ராஜாக்கள் 16:11 பாருங்களேன். 1 ராஜாக்கள் 16:11. அவன் ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்த போது அவன் பாஷாவின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். அவன் இனத்தாரை ஆகிலும் அவன் சிநேகிதரை ஆகிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை ஆகிலும் அவன் உயிரோடு வைக்கவில்லை. பாருங்க, கம்ப்ளீட் அழிவு. இவன் அவங்கள அழிச்சான். அதான் நம்ம சொல்றது இல்லையா, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அப்படியே இந்த பகுதிகளில் அப்படியே அப்பட்டமாக அது வந்து கொண்டே இருக்கிறத பார்க்கணும். இந்த பாஷா ரொம்ப சாதாரண ஆளாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. ஏன்னா பாஷான்ற பேருக்கு அர்த்தமே டு ஸ்டிங்க், துர்நாற்றம். அது ஒருவேளை சாதாரண மனிதனாக இருந்திருப்பான். ஏன்னா சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று வேதம் கிளியரா, மண்ணிலிருந்து உயர்த்தினார் உன்னை அப்படின்னு அவன்கிட்ட பேசுறாங்க. 1 ராஜாக்கள் 16:2 வாசிங்கள. 1 ராஜாக்கள் 16:2. நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாய் இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால் இதோ நான் பாஷா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போதும். தூணிலிருந்து உயர்த்தினார், மண்ணிலிருந்து உயர்த்தினாப்பா. உனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தியே, உனக்கு சான்ஸ் கொடுத்தன, இவன் கொண்டுதான் வந்தான். ஆனாலும் அது ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம இவன் ராஜாவா இருக்க முடியாது இல்லையா? ராஜாவானது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தூணிலிருந்து உனக்கு சான்ஸ் கொடுத்தனே, நீயும் யெரொபெயாம் போலவே போறியே இல்ல. we are what we are by him. நமக்கு எந்த சான்ஸும் ஆண்டவர் கொடுக்கிறது தான். அதை நம்ம மறந்து போகவே கூடாது. இப்போ நம்ம இருக்கிறோம்னா ஆண்டவருடைய கிருபை இல்ல. நமக்கு ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான்னு ஆண்டவருடைய கிருபை, ஊழியர்களை கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய கிருபை, சரீரத்துல சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய கிருபை. எப்பவுமே நம்ம அது மனத்திலே வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், மறந்து போயிடக்கூடாது. இவன் பாருங்க, விட்டுட்டான். அவனை சின்ன இதுல இருந்து ஆண்டவர் உயர்த்தினார், ஆனா அவன் எல்லாத்தையும் விட்டான். அப்படியே அகியாவின் தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறது. அது அகியாவின் தீர்க்க தரிசனம் தான் 1 ராஜாக்கள் 16:4 சொல்லப்பட்டிருக்கு. அகியாவின் தீர்க்க தரிசனத்தின் படியே கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் இவன் யெரொபெயாவின் அனைத்து சந்ததிகளை அழித்தான். ஆனா பாஷாவினுடைய சந்ததி எல்லாத்தையும் அடுத்த வந்து அழிக்கிறான். இப்படிதான் அழிக்கிறது அங்கே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். நம்ம இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம்? he had humble origin. அவனுடைய ஆரம்பம் ரொம்ப, எப்பவுமே ஆரம்பத்தை நம்ம அடிக்கடி நினைச்சு வச்சுக்கணும் இல்ல. எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய கிருபை. God elevated him. ஆண்டவர் அவனை உயர்த்தினார். but he was not faithful, behaved like the evil ஜெரொபெயாம் போலவே அவன் வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தார். God is a God of justice இல்ல. இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய சரித்திரத்தை எங்கெல்லாம் இருக்கின்றது இந்த கருப்புல போடுற இந்த கட்டத்துல நான் போட்டு கொண்டு வருகிறேன், நீங்க பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக யாரை நம்ம பார்க்கறோம்னா ஏலா. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல, யெரொபெயாம், நம்ம அப்படியே வரிசையில வரோம். நாதாப், பாஷா, ஏலா. அதான் பாஷாவுடைய பையன் இவன். ஸோ பாஷாவுடைய டைனாஸ்டி என்று செகண்ட் கிங் ஆஃப் பாஷா டைனாஸ்டி என்று இங்க நம்ம போட்டிருக்கோம். ஸோ பாஷாவுடைய பையன். அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் யெரொபெயாமுடைய பையன் நாதாப், அது ஒரு டைனாஸ்டி. டைனாஸ்டினா அதாவது வம்ச அரசு, அப்பா பையன். நடுவுல பாஷா வர்றாரு. இப்போ பாஷாவுடைய பையன் ஏலா. இந்த ஏலா அல்லது ஆலான்னு சொல்லலாம், ஏலான்னு சொல்லலாம். ஹீப்ரூ இது படி பார்த்தா அது ஆலான்னு சொல்றாங்க. அது அல்லான்றதும் அதுல இருந்து தான் வந்தது என்று பலர் சொல்றாங்க. ஏலான்ற பேர் ரொம்ப அருமையான பேர். ஏல்னு வந்தாலே தேவன், ஆண் வந்தா யாவே குறிக்கிறது. இப்போ தேவன் யாவே ரெண்டும் அதுல வர்றது. நல்ல ஒரு பேர் தான். ஆனா பாருங்க, இவராது நல்லா இருந்தாரா அப்படின்னா
இல்ல இல்ல. இப்போ வம்சாவரசு உருவானதே நாதாபை கொன்று பாஷா வம்சாரசு உருவானது. அதே போல அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா செதஞ்சு போறதை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்கூடாக. இந்த இதெல்லாம் வந்து சரித்திரம் அப்படியே. இது எல்லாமே எதுவுமே சரித்திரத்துல இல்லாம இல்லை. இதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. இப்போ இதுல என்ன போட்டிருக்குன்னா 1 ராஜாக்கள் 16:9 நீங்க பாத்தீங்கன்னா, இவன் யெரொபெயாமுடைய வழியில மட்டும் போல, இவனுக்கு குடிப்பழக்கம் வேற இருந்தது. குடிச்சு குடிச்சு கெட்டு போனவன். அது மட்டும் இல்ல, 1 ராஜாக்கள் 16:9 அவன் நிறைய சாரியட்ஸ் வைத்திருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. அதை படிக்கல. 1 ராஜாக்கள் 16:9. ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரமனை உக்கிரமணக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறி கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்தில் அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். தேங்க்யூ. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னா, அவனுடைய ராணுவம் அவன் எப்படி வச்சிருந்தான். 16:9 பார்த்தீங்கன்னா, ரதங்களின் பாதி பங்கு என்று ஆரம்பிக்கிறது. ரதங்களை வைத்திருந்தான். ரதங்கள் வைக்கலாமா அப்படின்னா, உபாகம் 17:16 வைக்க கூடாது. ராஜாக்கள் வந்து ரதங்களை சேர்க்காதீங்க, குதிரைகளை சேர்க்காதீங்க அப்படின்னு ஆண்டவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உபாகமும் 17 வந்து ராஜாக்களுக்கான ஒரு 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 மேனுவல். ராஜாக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உபாகம் 17 கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதன்படி பார்த்தா குதிரைகளை சேர்க்கக்கூடாது. ஆனா இவன் என்ன பண்றான், வச்சிருக்கிறான். அதுல ஒரு பாதிக்கு தான் சிம்ரிய தலைவனா வச்சிருக்கலாம். அவனே உனக்கு இவனை போட்டுறான். அடுத்தது நம்ம அதை பார்க்க போறோம்ல. பாருங்க, இது பரிதாபமான ஒரு சூழ்நிலை. எதெல்லாம் தவறு. யெரொபெயாம் பக்கம் போனது தவறு. அதே போல அந்த கன்றுக்குட்டிகளை வணங்குறதையும் செய்யறான். கூட குடிப்பழக்கம் வேற. என்ன பாத்தீங்கன்னா, எப்போ குடிச்சுக்கிட்டு இருக்கிறான், போய் அவனுடைய வேலைக்காரன் வீட்டுல போய் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எங்க அங்கெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனை கொன்று போடப்படுகிறான். இந்த 16:9 நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 11:9 சிம்ரி எங்க கொன்று போட்டான்னு பாத்தீங்கன்னா, அவன் அரண்மனை மேற்பார்வையின் வீட்டில் குடித்து வெறித்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த நேரத்துல, அதுவும் காலை நேரம் என்று சொல்றாங்க. ராஜா வந்து குடிக்க கூடாது அப்படின்னு செல்ஃப் கண்ட்ரோல், கிங் ஷுட் பி செல்ஃப் கண்ட்ரோல்டுன்னு நிறைய வசனங்கள் இருக்கிறது. இதுல நான் போட்டிருக்கிறேன். லேமுவேலுக்கு சொல்லப்பட்ட அந்த வசனங்கள்ல நீதிமொழிகள் 31:4 வாசிக்கிறோம். அது நிறைய வசனம் இருக்கிறது. பிரசங்கி 10:16 இருக்கிறது. குடிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருந்தோம். இவன் குடிப்பழக்கத்துல அடிமையாகவும் இருக்கிறான். இது எக்ஸ்ட்ரா குடிச்சுக்கிட்டே இருப்பான் போல இருக்கு. பார்த்தா இந்த சிம்ரி, இவன் அவனுக்கு கீழே வேலை செய்யற ஒரு பாதிய நிர்வகித்துக் கொண்டு இருக்கிற சிம்ரி. அந்த நேரத்துல சிம்ரி, உம்ரி, திப்னி அவனுக்கு விரோதமாக திட்டம் பண்ணினார்கள். எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி இவனை குடிச்சுக்கிட்டே இருக்கிறானே, அவனை கொன்று போட்டார்கள். பாருங்க எப்படி அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கு. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் 1 by 1 அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கு. சிம்ரி ஏலாவை மட்டும் அல்லாமல், நீங்க பாருங்க அந்த 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 16:11 வருது. சிம்ரி ஏலாவை மட்டும் அல்லாமல் அவன் குடும்பம் முழுவதையும், அது மட்டும் இல்ல நண்பர்களையும் கொன்று போட்டான். 1 ராஜாக்கள் 16:11. அருமையான சகோதர சகோதரிகளே, அழிவு 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 தான் இல்ல. யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறார்களோ அங்கே அழிவை தான் நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். இது இன்னைக்கு நாம் கண்கூடாக நம்ம சூழல் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி இல்லை. கடவுளுடைய கிருபை, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். வேதத்தை வாசிக்க, வேதத்தை தியானிக்க, இப்படி வந்து உட்கார்றதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்ல. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனா நம்ம சூழலில் நடக்கிற காரியங்களை பார்த்து நாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டாமா? அதுதான் இன்னைக்கு எனக்கு அதிகமாக ஆண்டவர் உணர்த்தினது, உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது இல்ல. பாருங்க, தாவீதின் வம்சம் விதிவிலக்கு. அவன் சவுலுக்கு பழி வாங்கவே இல்லை. அபிஷேகிக்கப்பட்டவன் சொல்லி அவன் கொல்லக்கூடிய சான்ஸ் 2 முறை ஈஸியா இருந்துச்சு. ஆனா கூட அவன் சவுலை கொல்லவே இல்லை. நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனா இங்க பாருங்க, ஒருத்தர் கொன்று கொண்டே இருக்கிறார்கள். மாறி மாறி நடக்கிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான்றத அப்படியே இந்த இதுல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த லீடர்ஸ் போக போக அப்படியே கெட்டு போகும்போது அப்படியே சமுதாயமும் கெட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இதை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சமூகத்துல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போவும் ராஜா ஆசா தான் அங்க யூதா அரசனாக ஆசா இருக்கிறான். அது அங்க நடந்து கொண்டே இருக்கிறது. பாஷா வந்து ஆசாவுக்கு விரோதமாகவும் போனான். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு நிகழ்ச்சி நமக்கு ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தது. சரி, இப்போ அடுத்தது ஜிம்ரியை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜிம்ரி என்ன பண்றான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஜிம்ரி யாரு அப்படின்னா தளபதி. ஏலாவின் இதுக்கு முந்தின ராஜா ஏலாவுடைய தளபதிகள் 2 தளபதிகள், சிம்ரி, ஓம்ரி.
இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணி ஏலாவை கொண்டு போயிட்டாங்க. ஆலாவை கொன்று போட்டு விட்டார்கள். ஏலான் தான் பைபிள்ல இருக்கு. அதனால நம்ம ஏலானே இதுல போடுறோம். ஏலாவை கொன்று தானே தன்னை அரசனாக பிரகடனப்படுத்தி கொண்டான் இந்த ஜிம்ரி. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இருக்கிறதுலயே ஷார்டஸ்ட் லிவிங் கிங் இல்ல, வீக்லி கிங் அப்படின்னு சொல்லலாம். 7 நாள் தான் இவர் இருந்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 16:15 வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 16:15. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே சிம்ரி திர்சாவிலே 7 நாள் ராஜாவாய் இருந்தான். ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற கிபெத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கி இருந்தார்கள். போதும், 7 நாள், ஜஸ்ட் 7 days ராஜாவாக இருந்தார். ஷார்டஸ்ட், அது ஒரு குவிஸ் வச்சுக்கலாம் இல்ல, ஷார்டஸ்ட் கிங்னு வச்சுக்கலாம். இவரு 7 நாள் தான் ராஜாவாக இருந்தார். அவன் திர்சா என்கிற இடம் தான் கேபிட்டலாக இருந்தது. முதல்ல சீகேம், அப்புறம் இவங்க எல்லாம் இந்த ராஜாக்கள் எல்லாம் திர்சா. இப்ப அடுத்தது ஓம்ரி வரும்பொழுது ஓம்ரி மாத்துறாரு, அதை சமாரியாவாக மாற்றுகிறார். அதுக்கப்புறம் தான் சமாரியா தான் தலைநகரமாக மாறுகிறது. இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக சமாரியா மாறுகிறது. இது வரைக்கும் ஏலா வரைக்கும் ஜிம்ரி வரைக்கும் திர்சா தான் தலைநகரமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதான் இங்க போட்டிருக்கு, ஏலா திர்சாவில் உள்ள தன் நண்பன் வீட்டில் குடித்து வெறித்து கொண்டிருந்தான். அந்த திர்சா தான் முக்கியமான இடம், கேபிட்டல். இப்போ இவனுக்கும் நம்ம இப்போ வாஸ்தவ வசனத்திலையும் அந்த திர்சா வருகிறது. ஸோ திர்சா தான் அப்பொழுது ஒரு தலைநகரமாக இருந்தது. இப்போ நீங்க பாருங்க, 7 நாள்ல என்ன ஆச்சு அப்படின்னா, சிம்ரி ஏலாவை கொன்று அரசனான போது ஏலாவின் அடியவர்கள் உம்ரியை அரசனாக்கினார்கள். அப்போ ஒரு குரூப் வந்து உம்ரியை அரசனாக்குறாங்க. உம்ரி என்ன பண்றான், திர்சாவை கைப்பற்றுறான். திர்சா என்ற அந்த கேபிட்டல் சிட்டியை கைப்பற்றின உடனே சிம்ரி பயந்துட்டான். பயந்து போய் தற்கொலை செய்கிறான். 7 நாள்ல தற்கொலை செய்து ஓடி போய் எல்லாத்தையும் நெருப்பு கொளுத்தி தானும் செத்து போறான். அதுதான் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 16:18 வாசிங்களே. பட்டணம் பிடிப்பட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரமனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரமனையை தீ கொளுத்தி அதிலே செத்தான். சரி, இப்ப பாருங்க 2 பிரிவு வருது திரும்பி. சிம்ரியின் தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சிம்ரிக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க லாயலா. அவங்க திப்னின்றவனை ராஜாவாக்குறாங்க. சோ அடுத்த ராஜா யாருன்னா திப்னியை நம்ம பார்க்க போறோம். திப்னியை ராஜாவாக்குறாங்க. ஆனா ஏற்கனவே யார் வந்து பிடிக்கிறான், உம்ரி வந்து பிடிக்கிறான். சோ உம்ரியும் ஒரு ராஜா, திப்னியும் ஒரு ராஜா. ஒரே நேரத்துல 2 ராஜாக்கள் இருக்கிறார்கள். திப்னியும் உம்ரியும் ஒரே நேரம் அரசாண்டார்கள் வேதத்திலே இருக்கிறது. அந்த 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, திப்னியும் உம்ரியும் ஒரே நேரத்துல ராஜாக்களாக அவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த திப்னி யாரு அப்படின்னா, சிம்ரியினுடைய ஒரு தொண்டர்களோடு இருக்கிற ஒரு மகன். அவன் வர்றான், அவனும் ராஜாவாக வரக்கூடிய ஒரு சான்ஸ் வருகிறது. சரி, இதுல என்ன லெசன்ஸ் நம்ம கத்துக்கிறோம்? பதவிகளை தவறான முறையில பெறுவது ஆபத்து தான். ஆண்டவரா கொடுக்கணும் இல்ல. 7 நாள் தான் இவன் இருந்திருக்கிறான் பாருங்க. ஏன்னா இவன் அடிச்சு பிடிச்சு வாங்குறான். இவன் இருந்தது தளபதி, லாயலா இருந்திருக்கணும், அவனுடைய ராஜாவுக்கு இல்ல இல்ல. இதுதான் அப்படிதான் திரும்ப திரும்ப இந்த வசனம் வருகிறது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். 7 நாளில் முடிவு தெரிகிறது அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு தற்கொலை. இந்த தற்கொலை ரொம்ப 7 தற்கொலைகள் இருக்கிறது பைபிள்ல அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அது ஒரு இதுல படிச்சேன். 7 தற்கொலைகள். நீங்க வேணா இது ஒரு ஹோம்ஒர்க்கா வச்சுக்கலாம், நீங்க கண்டுபிடிக்கலாம். நல்லா தெரியும், இப்பவே நீங்க சொல்லிடுவீங்க டக்கு டக்குன்னு. சில பேரை நமக்கு தெரியும், யூதாஸ் காரியோத்து தெரியும், உடனடியா சொல்லிடுவோம். இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. 7 சுவிசைட்ஸ். நான் போன பைபிள் ஸ்டடியில கூட இந்த 7ன்றது நிறைய சொல்லி இருக்கிறேன். அதே போல இங்கேயும் 7 சுவிசைட்ஸ், தற்கொலை. இந்த தற்கொலையில ஒருத்தன் இந்த சிம்ரி தன்னையும் எரித்து தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலை என்பது ஒரு பரிதாபமான ஒரு காரியம் பாருங்க இல்ல. இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். நிறைய பேர் தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என்கிட்ட ஒரு சகோதரன் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், ஒரு நல்ல பிலீவர், நல்ல ஊழியத்துல இருக்கிறவர், அப்பப்போ எனக்கு இந்த எண்ணம் வருதானேன்றாரு. பாருங்க, இது நம்ம இங்க யாராவது அது மாதிரி இருப்போம்னா தயவு செய்து ஏதாவது ஒரு கவுன்சிலிங்க்கு நீங்க போயிடணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அது தவிர எங்கேயாவது ஒரு கவுன்சிலிங்க்கு போயிடணும். நீங்க யாருக்காவது அது மாதிரி வந்தீங்கன்னா நீங்க கவுன்சில் பண்ணி எப்படியாவது அந்த சூசைடல் அந்த எண்ணம் வராதபடி நம்ம கட்டாயமா காத்துக்கொள்ள வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம். திப்னி அடுத்தது. இந்த திப்னியும் உம்ரியும் ஒரே நேரம் ஆட்சி செய்யறாங்க. ஆனா திப்னியும் ஒண்ணுமே இல்லை பாருங்க. அவர் வந்தது தெரியல, போனது தெரியல. ஆனா காட் யூசஸ் திப்னி ஃபார் ஃபுல்ஃபில்லிங் காட்ஸ் ப்ராஃபசி. இந்த ப்ராஃபசி ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன
தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த ஆள் வந்துட்டு போறாரு, அவ்வளவுதான். திப்னி வேற எதுவும் ஸ்பெஷலா எதுவுமே செய்ய முடியல. சிம்ரி தீயிட்டு தற்கொலை செய்த போது இல்ல, அப்போ ஒரு சாரார் உம்ரி, ஒரு சாரார் திப்னியை சப்போர்ட் பண்றாங்க. அதாவது அந்த சிம்ரியினுடைய ஆட்கள் திப்னியை சப்போர்ட் பண்றாங்க. ஏற்கனவே உம்ரி வந்து ராஜாவாகிறாரு. அது இந்த திப்னியை சப்போர்ட் பண்ணவங்க ஒரு தனியா அவனுக்கு ராஜாவாக வைத்திருக்கிறாங்க. இப்போ 2 ராஜா ஒரே நேரத்தில் இருக்கிறார், ஒரே கேபிட்டல் 2 ராஜா இருக்கிறாங்க. ஆனா முடியல பாருங்க. திப்னியை என்ன செய்யறாரு, உம்ரி மேற்கொண்டான். ஒருவேளை கொலை செய்திருக்கலாம்னு சொல்றாங்க. அவன் மறைத்து விட்டான் என்றது அந்த 16:22 சொல்லுது. ஒன்னு ராஜாக்கள் 16:22 கொஞ்சம் வாசிங்கள. 1 ராஜாக்கள் 16. ஆனாலும் கீனாத்தின் குமாரன் ஆகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போனார்கள். திப்னி செத்து போனான், உம்ரி அரசாண்டான். திப்னி செத்து போனான்னு இருக்கு, ஆனா அவனை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்லப்படுகிறது. இப்போ உம்ரிக்கு வரும். இந்த உம்ரி தான் முக்கியமான அரசனாக மாறுகிறார். இவருடைய மகன் தான் ஆகாப். நல்லா தெரிஞ்சுக்கணும், உம்ரியுடைய மகன் ஆகாப். ஆகாப் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் நமக்கு நல்லா தெரியும். இந்த உம்ரி பண்ண ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, சமாரியாவை ஒரு தலைநகரமாக மாற்று. சமாரியா என்பது ஒரு மலை, அதை காசு கொடுத்து வாங்குறாரு. அதை என்ன போட்டுருக்க, 2 தாலந்து வெள்ளி, அதை 80 கிலோ வெள்ளியை கொடுத்து ஷேமேர் என்கிற ஒரு மனிதனிடமிருந்து வாங்குறாரு. அதனாலதான் ஷமாரியா என்ற பெயர் அங்க வருகிறது. இதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் இன்னைக்கு இல்லையா. ஷேமேர் இது ஒரு மலை. ஏன் மலையை தெரிந்து கொள்கிற, நல்ல ஒரு எண்ணம். உம்ரியுடைய சரித்திரம் ரொம்ப நல்ல சரித்திரம் என்று சொல்லுகிறார்கள் அசீரியர்கள். அவங்க இதுல எல்லாம் பார்த்தா ரெக்கார்ட்ல எல்லாம் இஸ்ரவேல் நாடு என்று சொல்லாமல் உம்ரியினுடைய வீடு என்று சொல்லுகிறார்களாம். உம்ரியுடைய வீடு தான் இஸ்ரவேல் நாட்டையே அவங்க உம்ரியுடைய வீடு என்று தான் அவங்களுடைய ரெக்கார்ட்ல எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு மனிதர் இந்த உம்ரி. ஏன்னா இவர் சமாரியாவை மாத்தினாரு, நிறைய கட்டினாரு, நிறைய கோட்டைகளை கட்டினவர் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இவன், ஆனா இவன் என்ன பண்றான், எத்பகால் என்ற அந்த மனிதனோடு அல்ல, எத்பாகாலுடன் உம்ரி அரசியல் உடன்பாடு செய்யறான். இந்த எத்பாகாலுடைய மகள் தான் ஏசபேல், சீதோனியன் என்று சொல்றாங்க. அதாவது வேற்று தெய்வம் வணங்குகிறவர்கள் நல்லா தெரியும். ஆனா அந்த மகளை இல்ல மருமகளாக மாற்றுகிறான். தன்னுடைய மகன் இவனை உம்ரியுடைய மகன் தான் ஆகாப். ஆகாவுடைய மனைவி ஏசபேல். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஏசபேலை மருமகளாக்கியது இவன் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. அது சரித்திரத்தையே புரட்டி போட்டது, கம்ப்ளீட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஜிம்ரி, திப்னி, உம்ரி, இவன் உம்ரி தமிழ்ல போடுறோம், உம்ரி எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இவன் செய்த ஒரு முக்கியமான நல்ல காரியம், சமாரியாவை தலைநகரமாக மாற்றம். அது ஒரு ஹில்லா இருந்ததுனால அங்கிருந்து ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் இது பண்ண முடியும். சரி, நம்ம முடிக்க போறோம், அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு பிரேயர் வேற இருக்கும், அதனால நான் இதோட நான் முடிக்கிறேன். இந்த ஆகாபின் மகள் அத்தாலியாலை உம்ரியின் மகள் என்று கூட வேதம் சொல்லுது. ஏன்னா உம்ரி அவ்வளவு முக்கியமான, ஆக்சுவலா மகள் இல்ல, பேத்தி அல்லது அந்த அடுத்த ஜெனரேஷன். ஆனா இவன் என்ன போடுறாங்கன்னா உம்ரியின் மகன் என்று போடப்படுகிறது. அது ஏன்னா உம்ரிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம சொல்றோம். சரி, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்வது, இன்னைக்கு சீரழிந்து கொண்டு இருக்கிற சமூகம் திறப்பில் நிற்க, கண்ணீருடன் ஜெபிக்க இன்னைக்கு ஆட்கள் தேவை. நான் முடிக்க போறேன். எனக்கு அருமையானவர்களே, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கு. ஒருத்தர் அடிச்சு 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 இது நடந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கும் எவ்வளவு மோசமான காரியங்கள் நம்மை சூழ நடந்து கொண்டு இருக்கிறது. வேதனை தரும் காரியங்கள் நடக்கிறது. அந்த நேரத்துல எரேமியா வந்து கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருந்தாராம். இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா எரேமியா ஜெபித்த குகை இங்க நான் படம் போட்டிருக்கேன். இந்த குகையில இருந்து தான் அவர் ஜெபம் பண்ணாராம். எரேமியா கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருந்திருக்காரு. அதற்கு பதில் கிடைத்தது. திரும்ப ஆண்டவர் இஸ்ரவேலை கட்டினார். ஹல்லேலூயா. கட்டுகிற ஆண்டவர்ல மீள கட்டுகிறவர் என்று நேற்று நம்ம பார்த்தோம். மீள கட்டுகிறவர். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஜெபிக்கிற மக்கள் வேண்டும். ஒருவனே காணும், திறப்பில் நிற்க இல்ல, தேசத்துக்காக யாராவது இருக்கிறாங்களா? எசேக்கியேல் 22:30 நினைக்கிறேன் அந்த வசனம் சொல்லுது. அப்படி தேடின ஒருத்தரையும் காணும். அருமையான சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம ஜெபிக்க ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். எப்படி ஜெபிக்கணும்னா, சும்மா அப்படியே ஜெபிக்கிறது அல்ல, ஒரு உணர்வோட. இங்க என்ன வசனம் சொல்லுதுன்னா, அதே எரேமியா எழுதின வசனம் தான். புலம்பல்ல 2:18-19 அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. ஜெபிக்கிற மனிதர்கள் இன்னைக்கு
ஆட்களே இல்லை ஜெபம் பண்றதுக்கு இல்லை. நான் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்த கொச்சின்ல பார்த்தா அந்த ஏர்போர்ட்ல பிரேயர் ரூம்னு ஒன்று இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா பிரேயர் ரூம்னு போட்டிருக்காங்களே, என்னன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். அது யாருக்குன்னா இஸ்லாமியர்களுக்குன்னு போட்டிருக்கு. நீங்கெல்லாம் போக முடியாது சார், அது இஸ்லாமியர்களுக்கு. பாருங்க, இஸ்லாமியர்கள் எந்த இடத்துலனாலும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான், விழுந்து ஜெபம் பண்றான், ஒரு பாயை விரிக்கிறான். நான் பார்க்கிறேன் ட்ரெயின்ல கூட இல்ல. நம்ம அப்படி பண்றோமா? ஜெபத்துல எவ்வளவு குறைவுபட்டு இருக்கிறோம். அதுவும் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் கேட்கிறார், எதிர்பார்க்கிறார். பாரு, திறப்பில் நிற்கிற மனிதர்கள் இன்னைக்கு வேணும், ஒருத்தரும் இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், இப்படிதான் சீரழிந்து கொண்டு இருக்கிற சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த எரேமியாவை போல கண்ணீரோடு ஜெபிக்க ஆண்டு நம்மை அழைக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? தலை வணங்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.